ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி பொட்டாட்டோவில் ஒரு தட்டை சிப்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டாட்டோ வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்ல மாவு மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். வேகாத ஏதாவது சைடு இருந்தால் அது கிரேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக நல்லா வந்துடும். கடலை மாவு வந்து நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அதோடு சேர்ந்து நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கலருக்காக 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போடணும். உப்பு போட்டு பார்த்துட்டு கம்மியாக இருக்குன்னா இன்னும் போடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம இதுக்கு போடணும். போட்டு இது நல்லா பிணைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி தேவைன்னா நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா பிணைஞ்சிட்டோம். ஆனால் இதில் நான் தண்ணியே ஊற்ற வேண்டிய அவசியம் வரல. இப்போ பட்டர் வந்து நான் இதில் கொஞ்சம் போட்டுடுறேன். போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக பிணைஞ்சி வச்சிடலாம். இது நம்ம வந்து இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் கட்டியாக தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி இப்படி தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம வந்து அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வந்து இப்படி எடுத்து இப்படி ரவுண்டாக இப்படி வச்சுக்கலாம்.